ரொட்டேரியன் சண்முகசுந்தரம், குவான்ஸ் ட்ரெய்னர், ஜிஎம்எஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் ஸ்டெச் ஒன் ஆன்சர். ஒரு மட்டும்தான் ஆட் பண்ணணும், ஒரே ஆன்சர் வரணும். நார்மலாக எழுதி செய்யக்கூடாது. நம்மளுடைய பேசிக் கான்செப்டை வச்சு ரொம்ப ஈஸியாகவும் ஷார்ட்டாகவும் செய்யணும். இப்போ நம்ம செய்ய போகிற ஒரு சம் இங்கே பாருங்கள். 54671 minus 14456 minus that 33466. இதுதான் கொஸ்டின். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த நம்பர், இதில் உள்ள ஒரு நம்பர், இந்த ஆன்சரில் உள்ள ஒரு நம்பர், மூணையும் ஆட் பண்ணால் இது கிடைக்கணும். இந்த கான்செப்ட் புரியுதா? என்ன செய்யலாம்? இதை தூக்கி வெளியில் தூக்கி போடலாமா? ப்ளஸ்ஸு. இது தூக்கி வெளியில் தூக்கி போடலாமா? ப்ளஸ்ஸு. இது வெளியில் தான் கிடக்கு. இந்த மூணையும் கூட்டினோம்னா என்ன வந்துடணும்? ஆட் பண்ணோம்னா இது வரணும். இதை இந்த கான்செப்டை பார்த்துக்கோங்க. டிஜிட்டை மாற்றிக்கிட்டு கை வச்சுறாங்க. டிஜிட்டோட செய்யுங்க. கான்சன்ட்ரேஷன் தான். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? 6. 6 + 6 என்ன வந்துடும்? 12. இங்கே வந்து 1 இருக்குது. இதை கூட்டினோம்னா வராது, இதை கூட்டினா வராது, இதை கூட்டினா வராது, இதை கூட்டினா வராது. 12ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 21. புரியுதுலாமா? சரி, மீதி எவ்வளவு இருக்குது? 2 இருக்குது. அந்த 2வை இந்த வேல்யூட போடுங்க. 7. 7 + 6 என்ன வந்துடும்? 13. 7 அடுத்தது 6 13. 13ஓட என்ன செய்யணும்? ஒரு 4 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 17 வந்துடுதா? இதை நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரோம். 17க்கு 7 ரிமைனிங் 1. இந்த 1 தூக்கி போட்டலாமா? 5. 1ஆம் டிஜிட்டில் உள்ள 5ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துடும்? 9. 9ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துடும்? 16க்கு உள்ள 6 ரிமைனிங் 1. டிஜிட்டை மாற்றிடாதீங்க. 5. 5ஐயும் 3ஐயும் கூட்டிட்டிங்கன்னா 8. 8ஐயும் 6ஐயும் கூட்டிட்டிங்கன்னா 14க்கு 4. மீதி 1. 2. 2ஐயும் 3ஐயும் கூட்டிட்டோம்னா 5. காம்படிட்டிவ் எக்ஸாமில் 1 நம்ம செக் பண்ணுதோம். கொஸ்டின் செய்யலை, அசியூம் பண்ணுதோம், அதை செக் பண்ணுதோம். ஒருவேளை இந்த இடத்துல 4க்கு பதிலாக 3 இருந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே என்ன செஞ்சிடலாம்? none of this அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.